Hello, the strongest cyclone to threaten India in 14 years is heading towards its east coast. Well, India is reeling from twin disasters that hit different parts of the nation over the weekend. One, a natural catastrophe, and the other, a man-made one. அங்க பார். யாரு? உன் அண்ணன் தானே அவன். உன்ன மாதிரியே இருக்கான். நேர் ரோடு தூக்கிடலாமா? டேய், இப்பதான்டா வேற ஒருத்தனை கொலை பண்ணிட்டு வரோம். பிரச்சனை ஆயிடும்டா. டேய், வேணாம்டா. எதுக்குடா இப்படி பண்ண? காரை விட்டு கொண்டாதான் நம்ம மேல டவுட் வராது. எதுக்குடா உன் அண்ணனை கொன்ன? சொல்றேன் வா. இப்போ எதுக்கு இந்த கடை கூட்டு வந்திருக்க? இது கடை இல்ல, ஓபன் பண்ண. இதுவும் அண்ணனுது தானே? அவன் சயின்டிஸ்ட் மாதிரின்னு சொன்ன, நிஜமாவே சயின்டிஸ்ட் தானா? வளராதடா. இந்த காம்ப்ளெக்ஸ் மேல ஏதோ வீடு இருந்துச்சு, அது என்ன? எங்க அப்பா ட்ரக்ஸ் டீலர். மேலே இருக்கிற வீடு அவளோட ஸ்டோர் ரூம் மாதிரி. அதை நானே பார்த்து பல வருஷமாகுது. சரி, அதை விடு. எதுக்கும் அண்ணனை கொன்ன? கொலகார நாய, ஏன்டா நம்ம குடும்ப மானத்தை இப்படி வாங்குற? அப்பா அம்மா மட்டும் இருந்தா அவனுக்கு கொன்று புதைச்சிருப்பாங்கடா. சி, உன் ஃப்ரெண்டு உன்னை ஏமாத்திட்டா உடனே கொண்டுருவியாடா? நீல அப்புறம் என் கூட பிறந்த? சி, போடா. டேய் சொல்லுடா. இந்த மருந்துக்காக தான் அவனுக்கு கொண்டான். டேய் சி, இதுக்கு போய் ஆடா கொல்லுவ? இந்த மருந்துல வேல்யூ உனக்கு தெரியாதுல்ல. உன் ஜாக்கெட்டை மேலே இருக்கு. எப்படிடா? இது என் அண்ணன் கண்டுபிடிச்சது. ரொம்ப வேல்யூ ஜாஸ்தி. இதை வச்சு நம்ம மில்லியனர் ஆயிடலாம். ஆனால் இந்த ஒரு மருந்து நமக்கு போடாது, இன்னும் நிறைய வேணும். இந்த மருந்தை எப்படி செய்யணும்னு என் அண்ணன் ஒரு புக்கில் எழுதி வச்சுருந்தான். அந்த புக் கண்டிப்பாக ஏதாவது சீக்ரெட் பேசுறது தான் இருக்கும். அந்த புக்கை நாம் இப்போ கண்டுபிடிக்கணும். நான் பார்த்த வரைக்கும் அந்த புக்கில் த இன்க்ரீடியன்ட் புக்குன்னு டைட்டில் இருக்கும். வா தேடுவோம். அண்ணே, நீங்கள் சொன்ன இடத்துல இந்த இன்க்ரீடியன்ட் புக்கை வச்சுட்டேன். நான் வச்சு 1 மணி நேரம் ஆகுது. நம்ம மீட்டிங் பிளேஸில் தான் இருக்கேன். உங்கள் தம்பிக்கு தெரியாத ஒரே இடம் அதுதான். உடனே வாங்க. ஆமாம், இவன் யார்? இவன் பேர் மணி. என் அண்ணனோட அஸ்டன் மாதிரி. என் அண்ணனுக்கு அனுப்பின வீடியோ மெசேஜ் தான் இருக்குது. இப்போ என் அண்ணன் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிருக்குங்களா, அதான் என்ன ஃபோன் அனுப்புகிறான். இது என் அண்ணனோட ஆஃபீஸ் ஃபோன் மாதிரி. இப்போ இந்த மணியை கண்டுபிடிச்சா அந்த புக்கை அவன் எங்கே வச்சான்னு கண்டுபிடிச்சிடலாம். வா போகலாம். சயின்டிஸ்ட்லாம் பல்பை தான் கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தா பாம்பெல்லாம் கண்டுபிடிச்சி என் உயிரை வாங்குறானுங்களே. சக்கனமே சரியில்லையே. பேசாம அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுவோம்.
எங்க தேடியும் கிடைக்கலையே. எங்க போயிருப்பான்? வேற வழியே இல்லை. இவங்க பைக் எடுத்துட்டு வேற இடத்துல போய் தேடு. நான் கார் எடுத்துட்டு போறேன். இன்னொரு விஷயம், அவன் கிடைச்சிட்டானா அவன் ஒன்றும் பண்ணிடாத. அவன் நமக்கு உயிரோட வேணும். அவன் செத்துட்டா அந்த புக்கை கண்டே வைக்க முடியாது. ஓகே. மணி எங்க போயிருப்பான்? A trainer aircraft crashed during a routine test flight in southern India. An advanced jet trainer aircraft crashed during a routine test flight in the Krishnagiri district of India's Tamil Nadu state on Thursday. ಕೃಷ್ಣಗಿರಿ ಜಿಲ್ಲೆಯ ಡೆಂಕಣಿ ಕೋಟೆ ಬಳಿ ಇವತ್ತು ಮಧ್ಯಾಹ್ನ 3:10ಕ್ಕೆ HAL ಏರ್ಕ್ರಾಫ್ಟ್ ಒಂದು ಪತನವಾಗಿದೆ. ಇಂಟರ್ಮೀಡಿಯೇಟ್ ಜೆಟ್ ಟ್ರೈನರ್ ಏರ್ಕ್ರಾಫ್ಟ್ ಪತನವಾಗಿದ್ದು ಇಬ್ಬರು இவ்வளோ பெரிய ஃப்ளைட் கிராஷ் நடந்திருக்கு. இன்னைக்கு போய் எக்ஸாம் வச்சு தொலைச்சிட்டாங்களே. டேய் மோகன், இன்னைக்கு உனக்கு சயின்ஸ் எக்ஸாம் இல்லை, படிச்சிட்டியா? படிச்சிட்டேன். எங்க ஐன்ஸ்டீன்ஸ் ஈக்குவேஷன் சொல்லு பார்க்கலாம். சொல்லுடா. E = A² + 2AB + B². தலையெழுத்து. மனசார சொல்றேன்டா, நீ ஃபெயில் ஆயிடுவ. எக்ஸாமுக்கு போனா தானே. அப்பா போயிட்டு வரேன். வாடா மோகன். ஹாய்டா. ஹாய்டா. இன்னைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்கூலை கட்டடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? வேற என்ன, ஸ்போர்ட்ஸ் தான். அப்போவா என்ஜாய் பண்ணுவோம். நல்லாவே இல்லை. டேய் சஞ்சய், அந்த கடையில் போய் சிப்ஸ் வாங்கிட்டு வாடா. சொன்னோன்னே போகிறான். ரொம்ப நல்லா வண்டா அவன். ஐயோ, பர்ஸ் விட்டுட்டு போயிட்டான்டா. வாடா போலாம். போயிட்டான்டா அவன். தலை எழுத்துடா. டேய், யார் அவன்? குரங்குக்கு கோட்டு போட்ட மாதிரியே இருக்கான். நான் மணி, புது ஃப்ரெண்டா? மணியா? சாரி பாஸ், ராங் நம்பர். டேய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னை ரொம்ப பார்த்தவனே அண்ணன், அவனை நான் கொன்னுட்டேன். நீ மட்டும்தான் தம்பி பாக்கி. அண்ணனா கொன்னுட்டியா? நல்ல தம்பிடா நீ. அப்படியே என் அண்ணனையும் கொண்டுறேன். டெய்லி வேலை வாங்கி சாவடிக்கிறான். டேய் விளையாடா, அந்த இன்கிரியன்ட் புக் எங்க இருக்குன்னு சொல்லிடுறா. இங்கி பிங்கி பங்கியா? இங்கி பிங்கி பங்கி இல்லடா, இன்கிரியன்ட் புக்குடா. ஓ, இங்கிலீஷ் புக்கா? அதெல்லாம் நான் படிக்கிறது இல்லை. ஒன்லி ஆனந்த விகடன் குமுதம். நேற்று கூட எக்ஸாமில் பிட் அடிக்கிறது எப்படின்னு டிப்ஸ் படித்தேன். டேய் மணி, இப்போ மணி தான் பிரச்சனையா? இந்த மணியை வச்சுக்க போ. கண்ணு வச்சு எடுக்கிறான் பாரு. ஹலோ. டேய் எங்க இருக்க? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நான் மணியை கண்டுபிடிச்சிட்டேன். நான் சொல்றதுக்கு வா. வாடா, ஏதோ விஷயம்னு சொன்ன. எங்கடா கண்டுபிடிச்சா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல மணியை போடு, நாம அப்புறம் பேசலாம். எது சுடப்பொரியா? அப்ப அது பொம்மை துப்பாக்கி இல்லையா? நிறுத்து. ஒரு தடவை நான் சுடுறேன். மாத்தி மாத்தி சுடுறதுக்கு நான் என்ன தோசையாடா? பார்த்து போடு. டேய், என்ன ஆச்சு உனக்கு? கிளியரா சொல்றேன் கேளு.
நீ நானும் வேறு இடத்துல போய் தேடலான்னு புரிஞ்சப்ப நான் தேடுறதுக்கு முதல்ல உன் அண்ணனை பண்ண இடத்துக்கு தான் போனேன். அங்கே க்ளூ ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தேன். அப்போ தான் உன் அண்ணனோட ஃபோன் அங்கே இருந்துச்சு. அதை ஃபுல்லாக நோண்டி பார்த்தேன். அதில் ஒரு எஸ்எம்எஸ்ல கீப் தி புக் ஆஸ் பர் த கோடுன்னு போட்டு இருந்துச்சு. கோடா, என்ன கோட் அப்படின்னு யோசித்தேன். அப்புறமா உன் அண்ணன் லேபுக்கு போனேன். யூஸ்வலா சயின்டிஸ்ட்லாம் தனக்கு மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்தெல்லாம் எழுதி வைப்பாங்க. அப்படி ஏதாவது இருக்கான்னு தேடினேன். ஒரு சாவியை தவிர வேற எதுவும் கிடைக்கல. அப்போ எனக்கே தெரியாம ஒன்று நடந்துச்சு. உன் அண்ணனோட ஆஃபீஸ் ஃபோன் கீழே விழுந்துச்சு. அதில் தான் அதிசயமே. பேட்டரிக்கு பின்னாடி ஒரு பேப்பர், அதில் எதுவோ எழுதி இருந்துச்சு, ஒரு கோட். அது என்னவா இருக்குன்னு யோசிச்சேன். அந்த கோடு ஏதோ டோர் நம்பர் மாதிரி தெரிஞ்சிச்சு. இந்த ஏரியால இருந்து உங்க வீடு வரைக்கும் இருந்த டோர் நம்பரை செக் பண்ணேன். எதுவும் மேட்ச் ஆகல. அப்போதான் அந்த லேபுக்கு மேலே இருந்த வீடு தெரிஞ்சு மேலே போனேன். லேபில் கிடச்ச கீயை வச்சு டோரை திறந்தேன். ஸ்க்ரீனால ஒரு போர்ஷன் கவர் ஆகிருந்தது. அதை திறந்து பார்த்தேன். ஐயோ, எவ்வளோ பாக்ஸு! ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் எவ்வளோ புக்ஸு! உங்கள் அப்பாவோட ஸ்டோர் ரூமை உன் அண்ணன் சீக்ரெட் ரூமாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அது தெரியாமல் நீ இவ்வளோ பெரிய கிறுக்கனாக இருந்திருக்க. அப்புறம் அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் தேடினேன். அங்கே கிடைச்சது இந்த புக்கு. இனி நான் மட்டும்தான்டா கோடீஸ்வரன். சே, அப்படியே தூக்கிட்டு ஓடிலான்னு பார்த்தேன். நீ என்னை கண்டுபிடிச்சு கொன்னாலும் கொல்லுவ. அதான் உன் கதையை முடிச்சுட்டு போனான்னு வந்தேன். சும்மா சொல்லக்கூடாது. உன் அண்ணன் செம்ம பிரில்லியன்ட்டு. செம்ம புக்கு, செம்ம மருந்து. யாருடா அவங்களா வந்தானுங்க, பேசினாங்க, சுட்டு கொண்டுக்கிட்டாங்க. இதுக்கு எதுக்குடா நம்மள இங்க தூக்கிட்டு வரணும்? இவங்க கிட்ட மாட்டினதுக்கு நீ ஸ்கூலுக்கே போயிருக்கலாம். மைண்ட் வாய்ஸ் சொல்லியில் கேக்குதோ? இந்த புக்குக்கு தானே இவனுக்கு இவ்வளவு சண்டை போட்டானுங்க. அப்படி என்ன இருக்கு இந்த புக்குல? டேய், என்னடா படிக்கிற? இங்க பாருடா, ஏதோ மருந்து மாதிரி இருக்கு. நீ வேணா குடிச்சு பாரு. போடா. டேய் இல்லடா, இங்க பேர் கியூஸ் உண்டுன்னு போட்டிருக்கு. உன் பேண்டேஜை கைட்டு. இப்ப இந்த மருந்து தடவரம் பாரு. என்னடா மந்திரம் போட்ட மாதிரி மறையுது? சூனியக்காரி வேலையா இருக்குமோ? இந்த மருந்தோட இன்கிரீடியன்ஸ் தான் இந்த புக்ல இருக்கு போலடா. அப்போ அட்டையை போட்ட வேண்டியதான். Students of India make history. The invention of a medicine that cures wounds in seconds has stunned the whole world.